ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அம்மாவை தெரிந்து கொள்வோம். பூவுலகில் மனிதர்கள் பிறக்கிறார்கள், மகான்கள் உதிக்கிறார்கள், சித்தர்களும் ஆன்மீக ஞானிகளும் அவதரிக்கிறார்கள். மனிதர்கள் நேர்மையுடனோ நேர்மையற்றோ உழைத்தோ உழைக்காமலோ பிறரை வஞ்சிக்காமலோ வஞ்சித்தோ வாழ்ந்து இல்லற வாழ்வை ஏற்று பிள்ளை களையும் செல்வங்களையும் பெற்று வாழ்நாளை கடத்தி கடைசியில் மரணமுறுகின்றனர். மகான்கள் தங்கள் அளவில் வேதங்களின் மறைப்பொருள்களையும் யோகங்களையும் சுற்றுத் தெளிந்து ஒழுக்கத்துடன் செம்மையான வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து இவ்வுலக வாழ்வை மகிழ்ச்சியுடன் துறக்கின்றனர். சித்தர்களும் ஆன்மீக ஞானிகளும் இவ்வுலகிலேயே மக்களோடு மக்களாக தாமரை இலை தண்ணீர் ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ்ந்து மக்களுக்குரிய உதவிகளையும் தொண்டுகளையும் செய்து அவர்கள் மனம் குளிர்வதைக் கண்டு தாங்களும் மனம் குளிர்கின்றனர். அவர்கள் முகம் மலர்வதைக் கண்டு தாங்களும் முகம் மலர்கின்றனர். இவ்வுலக வாழ்க்கையையும் பேரின்ப பேருவக வாழ்க்கையையும் நினைக்கும் பாலமாக விளங்குகின்றனர். இயற்கையின் விதிப்படி தங்கள் உடலை மண்ணுலகுக்கு அளித்துவிட்டு பேரின்ப வீட்டை எய்துகின்றனர். அதே நேரத்தில் காலத்தை வென்று காலம் கடந்து உலக மக்கள் நெஞ்ச கோயில்களில் கொலு விருந்து அவர்களை நல்வழியில் செலுத்தி வாழ வைக்கின்றனர். அவ்வாறு உயர்ந்த சித்தர்களும் ஞானிகளும் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து நமக்கு நன்னெறியை போதித்து வருகின்றனர். அத்தகைய ஆன்மீக ஞானிகளில் ஒருவரே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீட நாயகரருள் திரு பங்காரு அடிகளார் நம் அம்மா அவர்கள். நம் அம்மா சித்தர்களின் சிந்தர், ஞானிகளின் ஞானி, குருக்களின் குரு, மகான்களின் மகான், மகாத்மாக்களின் மகாத்மா. இவ்வளவு பெரிய சிறப்புகளை பெற்றிருந்தும் அவர் நான் வெறும் தொண்டன், தொண்டர்களின் தொண்டன் என்று மிகவும் அடக்கத்துடன் கூறும் போது தான் இன்னும் உயர்ந்து விளங்குகின்றார்கள். அவருடைய பெருந்தன்மையையும் பேருள்ளத்தையும் எண்ணும் போதெல்லாம் நம் கண்கள் மகிழ்ச்சி கண்ணீரால் பணிக்கின்றன. நம்மையும் அறியாமல் நாம் கைகளை கூப்பி அம்மா இருக்கும் திசை நோக்கி நெஞ்சார வணங்குகிறோம். இராமனும் கண்ணனும் இயேசுவும் முகமது நபியும் அவதரித்த இடங்கள் அவர்களால் எப்படிச் சிறப்புற்று திகழ்கின்றனவோ அவற்றைப் போலவே நம் அம்மா அவதரித்த திருத்தலமாகிய மேல்மருவத்தூரும் பக்தர்களுக்கு புண்ணிய பூமியாக விளங்குகிறது. அருள் திரு பங்காரு அடிகளார் என்று யாரும் அவரை கூறுவதில்லை, அம்மா என்றே அழைக்கின்றனர். அகிலாண்ட நாயகியாகிய அன்னை ஆதிபராசக்தியே அனைவர்க்கும் அம்மா ஆவாள். அம்மாவின் அவதாரமே அடிகளார். அம்மாவே அடிகளார் திருவுருவில் இங்கே நமக்கு காட்சியளிக்கிறாள். வலம் வருகிறாள், அனைவருடைய துன்பங்களையும் போக்குகிறாள். அதெப்படி ஓர் ஆண் உருவில் பராசக்தி நடமாட முடியும்? படித்தவர்களும் படிக்காதவர்களும் அறியாமையால் கேட்கும் கேள்வி இது. ஆற்றில் தண்ணீர் ஓடுவதும் அதே தனிநீர் குளத்திலும் கிணற்றிலும் தேங்கி நிற்பதும் எதனால்? பாடுகின்ற பறவை களையும் காட்டில் திரிகின்ற விலங்குகளையும் வசிக்க வைப்பது எது? மேல் நோக்கிய மரங்களை தழைக்க வைப்பதும் வான் நோக்கிய மலைகளை நிலைக்க வைப்பதும் யார்? பூவிற்குள் மனமும் புன்மைமிக்க மனிதர்களுக்கு மனமும் வந்தது எப்படி? பல்லாயிரக்கணக்கான கோள்கள் கிரகங்கள் பேரண்டவெளியில் சுற்றிக் கொண்டிருந்தும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாதது ஏன்? எல்லாவற்றிற்கும் காரணம் இயற்கையே என்பர். இயற்கையே சக்தி அல்லவா? சக்திக்கு தோன்றா துணையாக இருப்பது ஆதிபராசக்தி. நல்லார்க்கும் பொல்லார்க்கும் மழை சமமாக பொழிவதற்கும் பூமி சமமாக விளைவதற்கும் காற்று சமமாக வீசுவதற்கும் இயற்கை சக்தி யாகிய அன்னை ஆதிபரா சக்தியே காரணமாகும். நம் அடிகளாரும் இன்னார் இனியர் என்று பிரித்து பார்க்காமல் அனைவரையும் அரவணைத்து அன்பு மழையும் ஆசி மழையும் பொழிவதால் அவரை அம்மா என்கிறோம். அன்னை ஆதிபராசக்தியாக வணங்குகிறோம். அது சரி, அம்மா எப்படி அடிகளார் உருவில் வந்து அருள் பாலிக்கிறாள்? இப்படி சிந்தித்தால் எளிதில் விளங்கும். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, மண் ஆகிய 5 பூதங்களால் ஆனது இப்பூவுலகம். நீர், இரத்தம், நெருப்பு, வெப்பம், காற்று, மூச்சு, ஆகாயம், மனம், பூமி, உடல் ஆகிய பஞ்சபூதங்களின் சொற்கையால் உருவானவனே மனிதன். எனவே உலகமும் மனிதனும் விஞ்ஞானிகளாலும் புரிந்து கொள்ள முடியாத எண்ணிலடங்காத அற்புதங்களும் அதிசயங்களும் உலகில் இருப்பது போலவே மனித உடலின் உச்சி முதல் உள்ளங்கால் வரை மூளையில் மட்டும் அல்ல மருத்துவ மாமேதைகளாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. எந்த சக்தியால் உலகம் இயங்குகிறதோ அதே சக்தி சிந்தனை, எதிர்கால நோக்கு, பாதுகாப்பு தன்மை, ஆன்மீக உணர்வு அனைத்தையும் அளித்து மனிதனையும் இயக்குகிறது. சாதாரண ஒவ்வொரு மனிதருள்ளும் உலகத்துள்ளும் சக்தி இருக்கிறது, இருந்து இயக்குகிறது. கோடிக்கணக்கான அண்டங்களையும் பல்லாயிரக்கணக்கான பேரண்டங்களையும் சீராக இழுத்து பிடித்துச் சுற்றச் செய்து அண்ட சராசரங்களையும் இயக்கும் ஆதிபராசக்தி உயிர் உள்ளவற்றும் இல்லாதவற்றும் எங்கெங்கும் நீக்கமர நிறைந்துள்ளாள். அவளுக்கு உயர் திணை அக்ரிணை என்னும் திணை வேற்றுமையில்லை. கருப்பு வெள்ளை போன்ற நிற வேற்றுமை இல்லை. உயர்வு தாழ்வு என்னும் பேத வேற்றுமை இல்லை. மனம் மனமின்மை என்னும் நுகர்வு வேற்றுமை இல்லை.
அது போலவே ஆண் பெண் என்னும் பால் வேற்றுமையும் இல்லை. அதனால்தான் ஆத்மாக்களுள் பரமாத்மாவாக விளங்கும் அருள்திரு அடிகளார் திருவுருவில் கலந்து அன்னை ஆதிபராசக்தி இவ்வுலக மக்களுக்கு நல்வாழ்வை அருளி வருகிறாள். இதனை நன்கு புரிந்து கொண்டவர்களே அடிகளாரை அம்மா என்று போற்றுகின்றனர். ஒவ்வொரு மனிதரும் ஓர் உலகம் அண்டம் என்றால் அடிகளார் திருவுரு அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தன்னுள் கொண்ட பேரண்டம் ஆகும். பேரண்டத்தை இயக்கும் மகாசக்தியாக அவர் விளங்குவதால் வைணவத்தின் அடிப்படையான சரணாகதி தத்துவத்தைப் போலவே அனைவரும் அம்மாவின் திருவடிகளில் விழுந்து தங்கள் உடல் உள்ளம் ஆத்மா ஆகியவற்றை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியோடு வாழ்கிறார்கள். அஷ்டமா சித்துக்களும் அம்மாவிற்கு கை வந்த கலை. மொத்த சித்துக்களுமே 8 தான். அவற்றுள் 8வது சித்து இயற்கையை தன் வயப்படுத்துதல். இதுவரை ஆயிரக்கணக்கான சித்துக்களைச் செய்து காட்டி பக்தர்களை பரவசப்படுத்தியுள்ளார். அவர் குளிர் நடுக்கிய ஊட்டியில் வெயில் காயச் செய்ததையும் வெப்பம் கொளுத்திய மதுரையில் வெறும் கால்களுடன் ஊர்வலமாக வந்த தொண்டர்கள் துன்பப்படக்கூடாதே என்று சூரியனை மேகங்களால் மறைத்து நிழல் தந்ததையும் யாராலும் மறக்கவே முடியாது. சித்து மூலம் உயிருள்ள ஜீவனை வரவழைக்க முடியாது என்பது பொதுவான கருத்து. ஆனால் எத்தனை முறை தம் வெறுங்கையில் உயிருள்ள வண்டுகளையும் வேறு உயிர்களையும் வரவழைத்து பல்லா இறக்கணக்கான மக்கள் பார்த்து பிரமிக்கும் வகையில் பறக்க விட்டிருக்கிறார். இன்னும் எத்தனையோ எண்ணிலடங்கா சித்துக்கள். அம்மாவின் அருள்வாக்கு எப்போதும் எந்நாளிலும் 100க்கு 100 நடைபெறும் சக்தியை கொண்டது. 20 ஆண்டுகளுக்கு முன் அருள்வாக்கில் இந்த இடத்தை இன்னொரு திருப்பதியாக்கி காட்டுவேன் என்றாள் அம்மா. அது நடக்கும் என்று அப்போது அங்கு இருந்தவர்கள் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. அறியாமை நிறைந்த நமக்கு எதுவும் அனுபவப்பட்டால்தான் புரிகிறது. ஆனால் இன்று நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் சாரியாக வந்து வணங்கும் திருப்பதியாக அல்லவா இக்கோயில் திகழ்கிறது. அம்மாவின் அருள்வாக்கு சக்தியே சக்தி. அம்மாவின் ஆன்மீக சக்தியையும் ஆன்மீக புரட்சியையும் அருள்வாக்கு சக்தியையும் சித்துக்களையும் பொது நலத் தொண்டுகளையும் சொல்வதற்கு நமக்கு பெருஞானமும் பேரறிவும் வேண்டும். விளக்கமாக எழுதினால் பல்லாயிரம் சொல்ல வேண்டும். நம்மால் முடியுமா? எல்லையற்ற அந்த சக்தியின் பெருமைகளை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். பறவைகள் விலங்குகள் உலக மாந்தர் எல்லாருடைய உடலிலும் ஓடும் இரத்தம் சிவப்பு நிறமே. எனவே உயிரினம் ஒன்றே என்று உலகம் முழுதும் உயர்த்த ஆண் பெண் தொண்டர்களை செவ்வாடை அணியச் செய்து ஒன்றுபடுத்தினார்கள். அவரையும் சக்திகளாக்கினார்கள். சாதி இன மொழி மத வேறுபாடு இன்றி அனைவரும் கருவறைக்குச் சென்று அம்மாவுக்கு அபிடேக ஆராதனைகள் செய்ய வைத்தார்கள். மகளிரே கருவறை பூசைகளை செய்யும் மாபெரும் புரட்சியை முதலாகத் தொடங்கினார்கள். மழைக்காக செய்யப்பெற்ற வேள்வி பூசைகளும் உலக அமைதிக்காக செய்யப்பெற்ற இலட்சக்கணக்கான செவ்வாட்டை தொண்டர்களின் ஆன்மீக ஊர்வலங்களும் அறிந்தவை. உலகம் தமிழ் புத்தாண்டு விழா, ஆங்கில புத்தாண்டு விழா, ஆன்மீக குருவாகிய அடிகளார் பிறந்தநாளின் பெருமங்கல விழா, சித்திரை பௌர்ணமி, தைப்பூசம், ஆடிப்பூரம், நவ ராத்திரி முதலான விழாக்கள் கலசப்பூசை, விளக்கு வேள்வி பூசைகளுடன் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. வாருங்கள், மேல்மருவத்தூர் செல்வோம். அம்மா அடிகளாரை வணங்கி அவர்தம் அருளாசி பெறுவோம். அம்மாவின் திருவடிகளே சரணம். ஓம் சக்தி.